யார் கூட பண்ணுறோம்னா நம்ம குல்ஃபி தாத்தா கூட. இன்னைக்கு வந்து என் முடி கட்ட வெட்டியிருக்கேன். ஏன் ஒரு நாள் வீடியோ பண்ண முடியாதுன்னா, ஏன்னா எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு. ஹாலிடேயில் தான் முன்னாடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஹாலிடே ஆச்சு. அதனால குல்ஃபி தாத்தா எனக்கு அழகாக ஊற்றிட்டு வரப்போறான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்துக்கலாம். பாய். நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, சொன்ன மாதிரி 58 வீடியோ கேக் வெட்ட போறோம். ஓகே, என்னை பத்தி இந்த மாதிரி சொல்ல நீங்கள் வேற வேற நல்ல எல்லாத்தையும் நல்லா முன்னேறி கொண்டு வரீங்க. கட்டிக்காரன் இப்படித்தான் இருக்க வேணும். ஆனால் இதுவே எல்லாத்தையும் பற்றி கொண்டு இருக்கவங்களுக்கு படிப்புல கவனமா இருக்கணும். முக்கியம் படிப்பு தான். படிச்சாதான் எல்லாம் செய்யலாம். படிச்சாதான் எல்லாம் வேண்டியும் தரலாம். நீங்க எல்லாம் படிவா சந்தோஷமா செய்யணும். அதான் கட்டுத்தரம். உங்களோட கட்டுத்தரத்தால முன்னேறி வரலாம். ஆமா, கேட்க நினைச்சேன். உங்களுக்கு நான் செய்யற வீடியோ பிடிக்குமா? பிடிக்கும் 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 நல்லா பிடிக்கும். இதுதான் என்னோட மைலோ கேக். மைலோ பவுடர் இருக்குல்ல, எப்படின்னா இந்தியால பூஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்ரீலங்கால மைலோ. அந்த பவுடர் வச்சு நான் பனானா ஹெல்த்தி கேக் பண்ணிட்டேன். 100 இருங்க கைஸ், வாய் கொஞ்சம் வலிக்குது. ஓகே, இது வந்து 100 வீடியோஸ் வந்தாலும் நல்லா ஐசிங் போட்டு செய்யறோம். ஓகே, நான் செஞ்சவங்க எப்படி வரும், பெருசா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் தானே, பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன இதுன்னா, முன்னாடி தான் எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிச்சு. என்னன்னா ஒரு மாசம் இருக்கும். என்ன வீடியோ ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஒரு இல்லாட்டி 2 மாசம் ஆயிருக்கும். ஆனா அதுக்குள்ள 20 சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூப் சேனல் பாக்குறவங்கன்னா இது கொஞ்சமா தான் இருக்கும் சொல்லுவீங்க. ஆனா இதுவே எனக்கு பெருசுதான். உங்க சப்போர்ட்னால தான் நான் இவ்வளவு வளர்ந்துருக்கேன். அதுக்கு நான் உங்களால வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி இல்லை. ஆனா இந்த யூடியூப்காரங்களுக்கு என் மேல என்ன பாசம் தெரியல. எல்லாரும் என் மேல ஒரு பாசம் இருக்கீங்க. ஏன்னா 50 வீடியோ சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் வந்து லாங் வீடியோ 6 இல்லை 4 போட்பேன். ஆனா மொத்தமா சேர்ந்து 50. ஏன்னா ஷார்ட்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன். அதுல நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், எல்லாரும் என்னை பார்த்து இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்றீங்க, எப்படி எடிட் பண்ணீங்கன்னு கேட்குறீங்கன்னு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானாடா இவ்வளவு பண்ணேன், நானா இவ்வளவு செஞ்சேன், கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எல்லாத்துக்கிட்டே ஏச்சு வாங்கி இவ்வளவு முன்னேறி வந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அதனால யாராச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அண்ணன் கிட்ட டிப்ஸ் கேளுங்க. எல்லாத்துக்கும் தம்பி அப்படி டிப்ஸ் கேளுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு என்ன ஒரு டுட்டோரியல் வீடியோ வரும். தாத்தா கேட்க பாட்டுங்க. நான் பாக்குறேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday 50th video, happy birthday to video show. கை கட்டுங்க, கை தட்டுங்க. இதை எப்படி வரணும்னு நான் பார்க்கணும். இதான் எனக்கு ஒரு பைட் இருக்கும். இது உங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் நமக்குள்ள. Cheers. Yes. என்னன்னா இது வந்து பனானாவோடு செஞ்சுட்டேன். என்னன்னா இல்லடா இவ்வளவு மேல ஒரு ஒயிட் கலர் இருந்துருக்கு நினைக்கிறீங்களா? அதுல வந்து அந்த ஒயிட் சாக்லேட்டும் மேஷ் பண்ணி பூசிட்டேன். எல்லா வேலையும் நான் தாங்க பண்ணேன். இப்ப தாத்தா வந்து பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருந்தாரு. ஆனா தாத்தா நான் ஒண்ணுமே சொல்லல என்ன பண்ணேன். ஓகே கைஸ்,
உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் இன்னொரு வீடியோல செய்வேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து சொல்றது ஒன்றும் இல்லை, இப்படி செய்து முன்னாடி வந்தால் இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதே நான் இன்னொரு துண்டு அந்த இது நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா? அப்ப இது என்ன சொல்லுங்க பாப்போம். என்னது? பாருங்க என்னன்னு. Wait a second. மைக்கு, புது மைக் வாங்கிருக்காரு பாருங்க. எனக்கு தெரியும் எங்க வாங்கிக்கிறாரு. சொல்ல வாங்கிருன்னு அங்க சொல்லுங்க பாப்போம். மீடியா மார்ட். பாருங்க, இந்த மைக் எனக்கு எப்பயோ வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோட மைக் இருந்துச்சு, அதை நான் தொலைச்சிட்டேன். இது ஒரு பேர் தான் இருக்கு, இன்னொரு பேர் எங்க இருக்குன்னு தெரியும். பாருங்க மக்களே. ஓகே, இதுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எஸ்ன்னு போடுவேன். இந்த வினோஷன் ஷோக்கு வந்து ஒரு புது லோகோ வரப்போகுது, அது பேட்ச் ஒர்க் நடத்து கொண்டு இருக்கு. அதுக்குன்னு தனியா ஒரு போஸ்ட் போடுவோம். ஓகே, பண்ணுவோமா? நன்றி நன்றி. இதில் உங்கள் விடைபெறுவது உங்கள் குல்ஃபி தாத்தா and Vinno boy. Bye.